Hey guys, welcome back to my channel. Sunday ஓட full routine vlog பார்க்கலாமா? கீர்த்தி கிளம்பியாச்சா? என்ன பண்ணுறீங்க? கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டே இருக்கேன். போலாமா? நீங்க ரெடியா? நான் ரெடி. எங்கே போகிறோம்? சாருக்கு சைக்கிள் வாங்க. சைக்கிளா? யாருக்கு? தம்பிக்கா? தம்பிக்கு பர்த்டேக்கே வாங்கணும்னு இருந்தோம்ல. தம்பிக்கு சைக்கிளா? ஓகே ஓகே, ரெடி ஆகுங்க மேடம். ரெடி ஆகிட்டேன். கிளம்பலாமா? ஓகே டன், வில் கோ. தம்பிக்கு பர்த்டே கிஃப்ட் சைக்கிள் வாங்குறதுக்காக 2 வீக்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் போகிறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி சண்டே மார்க்கெட் போய் சைக்கிள் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். வாங்க எங்கள் கூட போகலாம். அங்கே இங்கே பாரு. மெட்ரோலேருந்து நம்ம ஏறிட்டு ஒரு பிளேஸில் போய் இறங்கி அங்கேருந்து வேறு மெட்ரோ லைன் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த இடத்துல கூட்டத்தை பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்க்கும்போது மார்க்கெட்டில் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் கூட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. சண்டே அதுவுமா நமக்கு இறங்கி நடக்கக்கூட வழி இல்லை, அவ்வளோ கூட்டம். இப்போ வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே சைடில் நிறையா கடை போட்டாங்க. அதனால் எல்லாருமே அங்கேயே நிற்கிறனால சுத்தமாக நடக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. அண்ட் நாங்கள் போனதுமே இந்த சைக்கிள் கடை பார்த்தனால ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் வாங்குறதுக்காக போயிருந்தோம். என்னோடய பையனுக்கு இந்த சின்னது பிடிச்சிருந்தது. பட் நாங்கள் கொஞ்சம் அதை விட பெருசாக பார்த்தோம். பட் அது கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது, சரியில்லை. அதனால் வேறு கடைக்கு போயிட்டு இந்த சைக்கிள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் பிராண்டட் மாதிரி இருந்தது. அண்ட் அங்கேயே வந்து நமக்கு சைக்கிள் இதுதான் ஓகே பண்ணதுக்கப்புறமா அங்கேயே கண்ணாடி பெல் அதெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா சைக்கிள் எல்லாமே ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணி வச்சு கொடுத்துட்றாங்க. அண்ட் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அங்கேயே பையனை ஏறி உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடித்தார். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த சைக்கிள். அண்ட் ஃபைனலி நாங்கள் வாங்கிட்டோம் அவருக்கு. அண்ட் அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷனில் இது சைக்கிள் எடுத்துகிட்டு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போவே கேப் புக் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த கூட்டத்தில் அந்த கேப் வர்றதுக்குள்ளே பட்ட பாடு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் கேப் பிடிச்சி வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். வேறு எங்கேயுமே போகல அண்ட் எதுவுமே வாங்கலை. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த கூட்டத்தில் எல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே ஒரு குட்டி பூஜை மாதிரி பண்ணோம். பூஜைன்னா சும்மா சாமி கும்பிட்டு அந்த விபூதியெல்லாம் வச்சு விட்டோம் சைக்கிளுக்கு. அண்ட் இதில் நம்மளுமே உட்காரலாம், அந்த அளவுக்கு வந்து நல்லா வெயிட் தாங்குது. ஸோ நான் உட்காந்தோடனே என் பையன் நான் தான் உட்காரணுன்னு சொன்னால் நானும் பின்னாடி உட்காந்து பேலன்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் இல்லாட்டி அப்படியே பேக்கில் கவுந்திருப்பேன். அண்ட் நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஸோ ஃபைனலி எல்லாமே நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா சார் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரைட் மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு வந்தார். ஸோ அவருக்கு என்ன ஓட்ட தெரியல, கொஞ்சம் ஹைட்டு சின்னதாக தான் இருக்குது. வரும்போதே லஞ்ச் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அண்ட் நைட்டுக்கு தான் டின்னர் பண்ணோம். நைட்டுக்கும் வெளியே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டும் ஒரு 1 kg வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து ஸோ சிக்கன் கழுகிறதுக்கு மட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. மதியமே பிரியாணி சாப்பிட்டதுனால நைட்டு பிரியாணி வேணான்னு சொல்லியாச்சு. அதனால வந்து பட்டர் சிக்கன் பண்ணலான்னு சொன்னார். ஸோ பட்டர் சிக்கன் அண்ட் நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் நைட் டைமில் மைதா வேணான்றதுக்காக கோதுமை மாவு வச்சு நான் இல்லை பட் வந்து சப்பாத்தியும் இல்லாமல் அது ஒரு ஷேப்பில் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன நீங்களே வீடியோவில் பாருங்கள். அண்ட் சிக்கன் எல்லாம் நல்லா இவரே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னோடய பையனுக்கு சீச்சினா ரொம்ப பிடிக்கும், சீச்சின்னு தான் சொல்லுவார். பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வச்ச தயிர், மிளகாய் பொடி, கொஞ்சமாக லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே அழுதுகிட்டே என்னோடய ஹஸ்பண்ட் ஆனியன் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. தேங்க்யூ படி. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ சிக்கன் குழம்பு பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட கொஞ்சம் பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வதக்கும் போது கொஞ்சம் மட்டும் ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நான் அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். டொமேட்டோ 2 எடுத்துகிட்டு வரீங்களா? கழுகி வச்சுருக்க சிக்கன் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் ஆக்கில். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம தேவையான அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது அப்படியே நம்ம வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி சிக்கனில் ஊற்ற போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சிக்கன் மசாலா ரெடி. இதை வந்து நான் சிக்கனில் இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ குழம்பு வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியே விட்டுடலாம். ஸோ நான் குக்கரில் ஒரே ஒரு விசில் விட போகிறேன். மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரை மட்டும் பண்ணி எடுக்க போகிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பட்டர்லேயே ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு கொஞ்சம் நிறையா ஆயில் ஊற்றிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் பட்டர் தட்டுப்பாடு, அதுதான். ஒரு பீஸா எடுத்து வச்சிடலாம். ஓகே, பட்டர் மசாலாவுக்கு இவ்வளோ தான் சிக்கன். நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், ரொம்ப நிறையா பண்ணல. அண்ட் இந்த மசாலா கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் விங்ஸ் அண்ட் ஒரு லெக் பீஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதை தந்தூரி மாதிரி போட சொன்னார். ஸோ பேலன்ஸ் இருக்க மசாலாலே இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி அண்டு தயிர், லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணி இதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இது மேரினேட் பண்ணுற கேப்பில் நம்ம வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். யூஸ்வல் வெங்காயம் தக்காளி மட்டும் அரைக்க தான் போகிறோம், வதக்கிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, ஃப்ரை ஆகும். சிக்கன் ஃப்ரை பண்ண பேன்லேயே கொஞ்சமாக பட்டர் தேவைப்பட்டால் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணின வெங்காயம் அண்ட் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா தாராளமாக பட்டர் போட்டுக்கலாம், ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க மசாலா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு, கசூரி மேதி நல்லா அதையும் பொடி பண்ணி போட்டுட்டு வறுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக இது வந்து கேஷ்யூ வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை லாஸ்ட்டாக கொஞ்சம் மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட சிக்கன் பட்டர் மசாலா வாவ் ரெடி. கொஞ்சம் சால்ட், பேக்கிங் சோடா, கொஞ்சம் தயிர், மாவில் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் போட போகிறேனா சப்பாத்தி போட போகிறேனான்னு எனக்கே தெரியல. பட் என்னோடய ஹஸ்பண்ட் பிணைஞ்சி கொடுத்தாரு. ஸோ நல்லா சாஃப்டாக தான் வரும். அண்ட் நான்க்கு வந்து கண்டிப்பாக மைதாவில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நான் ஷேப்பில் கோதுமை மாவில் நான் போட போகிறேன். பட்டர் மசாலா இஸ் ரெடி. வாவ், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அண்ட் குழம்பு ஃபஸ்ட்டே நம்ம வச்சுருந்தோம், அதுவுமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ண மசாலா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததில்ல. ஸோ தந்தூரிக்கு அதிலே வந்து கொஞ்சம் மிளகாய் பொடி, உப்பு, எக்ஸ்ட்ரா எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு அந்த சிக்கன் லெக் பீஸ், விங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இதை வந்து நைட்டுக்கு நான் பண்ண போகிறதில்ல, மேரினேட் பண்ணி வச்சு ஸோ நெக்ஸ்ட் டே தான் தந்தூரி மாதிரி போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ½ அன் ஹவர் முடிச்சு மாவை வந்து எடுத்துட்டேன். அண்டு இந்த சப்பாத்தி மாவில் நான் ஷேப்பில் போட்டேன். அண்ட் சைடெல்லாம் நல்லா பொங்கி நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. என்னோடய பையன் வந்து சப்பாத்தி உருட்டுறேன்னு அந்த சப்பாத்தி கட்டையில் மாவு ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு தான் அழுந்துட்டுருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஃபைனலி நம்மளோட நான் ஷேப்பில் இருக்க சப்பாத்தி அண்ட் பட்டர் மசாலா, கொஞ்சம் சைடில் ஆனியன் எல்லாம் வச்சு சூப்பரான ஒரு சண்டே டின்னர் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அந்த ஸ்மெல்லே வந்து உண்மையாலுமே நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.